இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் வெளிவந்திருக்க பிடி சார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, பாலியல் தொந்தரவுனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக ஒரு சாதாரணமான பிடி வாதியார் எப்படி அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தந்தார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ரிவ்யூவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் முழுவதும் ஈரோட்டில் படமாக்கப்பட்டிருக்கு. படத்தில் ஹீரோவான ஹிப்ஹாப் தமிழா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கார். அதே ஸ்கூலில் தான் ஹீரோயினும் டீச்சராக இருக்காங்க. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. இப்படி இருக்க ஸ்கூல் சீன்ஸை காட்டும்போது பள்ளி குழந்தைகளோட மனநிலைமை எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சுருக்கமான வசனங்களை வச்சு அழகாக புரிய வச்சிருக்காரு நம்ம இயக்குனர். ஹிப்ஹாப் தமிழா ஜாதகப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா ஜோசியர் சொல்கிறாரு. வீண் ஓம்புக்கு போக வேண்டாம்னு எச்சரிக்கிறாரு. அதனால் ஹிப்ஹாப் தமிழாவோட அம்மா இவரை எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சு காஷ்மீரோட அப்பாவான பிரபு கிட்ட பேச லாயராக இருக்க பிரபு இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. நிச்சயதார்த்தம் நடக்கிற அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரரான இளவரசு பொண்ணு அனிகா சடலமாக இருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வருது. உடனே இளவரசை கூட்டிட்டு ஹிப்ஹாப் தமிழா ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்கே போனதில் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்னால தான் அனிகா தற்கொலை செஞ்சுக்கிட்டதா தெரிய வருது. ஆனால் இறந்த சடலத்திலிருந்து ஒரு லெட்டர் இருக்குது. அது போலீஸ் தெரியாமல் மறைச்சி எடுத்துகிட்டு போய் அனிகாவோட காலேஜ் கரஸ்பாண்டன்ட்ட கொடுக்குறாங்க. அதை பின்தொடர்ந்து போய் ஹிப்ஹாப் தமிழா தெரிஞ்சுக்கிறாரு. ஹிப்ஹாப் தமிழா வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்கூலுக்கும் அனிகா படிச்சுட்டு இருக்க காலேஜுக்கும் இந்த கொலைக்கு காரணமான தியாகராஜன் தான் கரஸ்பாண்டன்ட். லெட்டர் கையில் கிடைச்சதும் அந்த ஆதாரத்தை எரிச்சிடறாரு கரஸ்பாண்டன்ட் தியாகராஜன். அதை பார்த்த ஹிப்ஹாப் தமிழா அனிகாவோட ஹாரஸிங்க்கு தியாகராஜன் தான் காரணம்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் அமைதியாகவே இருந்தவர் திடீர்னு பொங்கி எழுந்து அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா அனிகாவுக்கு என்ன நடந்தது, கடைசியாக அனிகாவுக்கு நடந்த ஹாரஸிங்க்கு நீதி கிடைச்சதா, தியாகராஜன் ஹிப்ஹாப் தமிழாவுக்கு இடையேயான மோதல் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே சூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திக். சினிமேட்டிக்காக இல்லாமல் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது. அடுத்ததாக படத்தோட வசனங்களும் நல்லாவே இருந்தது. வில்லனான தியாகராஜன் அழகாகவே நடிச்சிருந்தார். அடுத்ததாக படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி சீன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கடைசியாக படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது, எக்ஸைட்டிங்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட மொத்த டியூரேஷன் 2 மணி நேரம் 10 நிமிஷம். ஆனால் எங்கேயுமே சலிப்பு தட்டாமல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்தது. மியூசிக்னு பார்த்தா பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. இப்போ படத்தோட மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட டைட்டில் இதுக்கும் கதைக்கு எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. படத்தோட ஓப்பனிங்கில் வேணால் சம்மந்தம் இருந்தது, ஆனால் போக போக இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஜோசியர் சொன்ன விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் போனது தான் கொஞ்சம் ட்ராக் மாறின மாதிரி இருந்தது. உதாரணமாக ரஜினி சார் நடித்த சிவாஜி படத்தில் ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணால் ரஜினிக்கு பெரிய ஆபத்து இருக்கிறதா ஜோசியர் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி ரஜினியும் அந்த சீனில் செத்து பிழைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அதை கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா கோர்ட்டு சீனு, இதில் பாக்கியராஜ் பிரபு இவங்களை கொண்டு வந்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த சீனில் காமெடி வசனங்கள் தேவையில்லையோன்னு தோணுச்சு. அதே மாதிரி கோர்ட்டு சீன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். லா பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக இல்லாதனால ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. மியூசிக்னு பார்த்தீங்கன்னா பாட்டு மனசில் நிற்கிற மாதிரி இல்லாதனால அதுவும் கொஞ்சம் மைனஸ் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் பெண்களை நல்ல விதமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த படம் நல்லதாக தான் தெரியும். யாரெல்லாம் பெண்களை தப்பாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த படமும் தப்பாக தான் தெரியும். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் குட் பாயாக இருந்தால் தாராளமாக போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவாஜி.